வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசிரியர் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமீப காலமாக ஆசிரியர் காலி பணியிடங்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்குது. குறிப்பாக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் பணிபுரிந்த ஆசிரியர் பயிற்றுனர்கள் தொடர்பான ஒரு பழைய அரசாணை தற்போது மீண்டும் பார்த்திங்கன்னா கவனம் பெற்று வந்துட்டுருக்குது. இந்த அரசாணையில் 3890 ஆசிரியர் பயிற்றுனர்கள் பணியிடங்கள், 15% மாநில சராசரி காலி பணியிடம், பணி நிரவல் மற்றும் பொது கலந்தாய்வு போன்ற முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்படின்னா இந்த அரசாணை உண்மையில் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதில் இருக்கும் அந்த 15% என்றால் என்ன? அடுத்தது ஆசிரியர் பணியிடங்களுக்கு இதனால் ஏதாவது நன்மை இருக்குமா? மேலும் இதன் மூலம் எதிர்காலத்தில் டிஆர்பி வேக்கன்சி அதிகரிக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம எளிமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம பார்க்க போகிற இந்த அரசாணை 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை தான். அதனால் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிட எண்ணிக்கையை 2026ஆம் ஆண்டின் தற்போதைய காலி பணியிட எண்ணிக்கையாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்பவே முக்கியம். என்னென்னா பழைய அரசாணை என்ன சொல்லுது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் தற்போதைய 2026 காலி பணியிடங்களை தெரிந்து கொள்ள புதிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அரசாணையின் விஷயத்துக்கு நம்ம வரலாம். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் மாநில மற்றும் மாவட்ட திட்ட அலுவலகங்கள், வட்டார வள மையங்கள் மற்றும் தொகுப்பு வள மையங்களில் ஆசிரியர் பயிற்றுனர்கள் பணிபுரிந்து வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுனர்களின் பணியிடங்களில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டன. சில ஆசிரியர் பயிற்றுனர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பணி மாறுதல் பெற்றனர். மேலும் சில ஆசிரியர் பயிற்றுனர்கள் நடைபெற்ற கலந்தாய்வு மற்றும் பணி மாறுதல் நடவடிக்கைகள் மூலம் வேறு பணியிடங்களுக்கு சென்றனர். இதன் காரணமாக ஆசிரியர் பயிற்றுனர்களின் எண்ணிக்கையிலும் மாவட்டங்களுக்கு இடையிலான பணியிட சமநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டது. அதாவது ஒரு மாவட்டத்தில் பணியாளர்கள் அதிகமாகவும் இன்னொரு மாவட்டத்தில் தேவைக்கேற்ப பணியாளர்கள் குறைவாகவும் இருக்கும் நிலை உருவாகலாம். இந்த நிலையை சரி செய்வதற்காகத்தான் அரசு பணியிடங்களை மறுசீரமைப்பது குறித்த நடவடிக்கை எடுத்தது. இதற்காக பணி நிரவல் மற்றும் பொது கலந்தாய்வு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்போது இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான 15% விஷயத்துக்கு நம்ம வரலாம். அது என்ன அப்படின்ட்டு, மாநில அளவில் காணப்படும் சராசரி காலி பணியிடத்தை அடிப்படையாக கொண்டு அந்த காலி பணியிடங்களை அனைத்து மாவட்டங்கள் மற்றும் வட்டார வள மையங்களுக்கும் பொதுவான காலி பணியிடமாக கருதி பணியிடங்களை சீரமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பணியிடங்கள் அதிகமாகவும் மற்றொரு பகுதியில் பணியிடங்கள் குறைவாகவும் இருக்கும் நிலையை சமநிலைப்படுத்துவது தான். அதாவது தேவைக்கு ஏற்ப பணியாளர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணி மாறுதல் அல்லது பணி நிரவல் செய்வதற்கான ஒரு நடைமுறையாக இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் மாநில அரசு, அதாவது மாநில சராசரி காலி பணியிடத்தை தவிர்த்து அதற்கு மேலே இருக்கும் கூடுதல் காலி பணியிடங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் ஒரு மாவட்டத்தில் ஒரே இடத்துல 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் பணியாளர்களின் பணியிடங்களையும் பொது கலந்தாய்வில் கருத்தில் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலம் நீண்ட காலமாக ஒரே இடத்துல பணிபுரியும் பணியாளர்களுக்கும் மாறுதல் வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் நடைமுறை அமைக்கப்பட்டது. இதுதான் அந்த அரசாணையின் முக்கியமான பகுதி. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடமும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடமும் ஒற்றை பணியிடமாக கருதப்படுவதால் பொது மாறுதல் அல்லது பணி நிரவல் நடைபெறும் போது ஆசிரியர்களுக்கான பொதுவான மாறுதல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. அதாவது பணியிட மாற்றம் என்பது தனிப்பட்ட முறையில் மட்டும் நடத்தப்படாமல் அரசு வகுத்துள்ள பொதுவான விதிமுறைகளின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதே இதன் பொருளாக இருக்குது. இதற்காக ஆசிரியர்களின் பொது மாறுதல் தொடர்பான விதிமுறைகளையும் அரசு கருத்தில் கொண்டுள்ளது. இப்போது நம்ம முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த அரசாணையில் 3890 பணியிடங்கள் மற்றும் காலி பணியிடங்கள் பற்றி பேசப்பட்டுள்ளது.
அப்படின்னா இந்த காலி பணியிடங்கள் இப்போது டிஆர்பி வேக்கன்சியாக மாறுமா அப்படின்ற கேள்வி வருது. இதற்கு பதில் கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னு இந்த 2018 அரசாணையை மட்டும் வச்சு 2026 குறிப்பிட்ட எண்ணிக்கையில் டிஆர்பி வேக்கன்சி அதிகரிக்கும் என்று உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. அதே போல் இந்த அரசாணையை வச்சு உடனடியாக புதிய டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் என்றும் உறுதியாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அரசாணை வந்து 2018ஆம் ஆண்டை சேர்ந்தது. அதன் பிறகு பல ஆண்டுகளில் ஆசிரியர் பணியிடங்களில் அதாவது இந்த 2018ஆம் ஆண்டு அரசாணையை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம யூகிச்சிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதாவது அதன் பிறகு பல ஆண்டுகளில் ஆசிரியர் பணியிடங்களில் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஓய்வு பெற்றவர்கள் இருக்கலாம், பதவி உயர்வு பெற்றவர்கள் இருக்கலாம், பணி மாறுதல் பெற்றவர்கள் இருக்கலாம், புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம், சில பணியிடங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். எனவே 2018இல் இருந்த காலி பணியிட நிலையும் 2026இல் இருக்கும் காலி பணியிட நிலையும் ஒன்றாக இருக்காது. இதனால் தற்போதைய வேக்கன்சியை தெரிஞ்சுக்கொள்ள தற்போதைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் தான் முக்கியம். என்னென்னா இப்போ டிஆர்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தது வந்து வரப்போகிறது என்ன சொல்லியிருக்காங்க, யூஜி டிஆர்பி வந்து வரும் அப்படின்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நம்ம 2018 அரசாணையை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அரசாணை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து புரிய வைக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசு காலி பணியிடங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு பணியிடங்களை மறுசீரமைக்கும் நடைமுறை வந்து இருக்குது. தேவைக்கு ஏற்ப பணியாளர்களை பணி நிரவல் வந்து செய்ய முடியும். பொது கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் வந்து வழங்க முடியும். மேலும் வந்து மாவட்டங்களுக்கு இடையிலான பணியிட சமநிலையையும் வந்து அரசு வந்து கருத்தில் கொள்ள முடியும். அதனால் எதிர்காலத்தில் புதிய ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும்போது அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்படும் அதாவது காலி பணியிட எண்ணிக்கை மிகவும் வந்து முக்கியமானதாக இருக்குது. அதுதான் தற்போதைய நிலையை வந்து நமக்கு தெளிவாக காட்டும். இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு கருத்தை வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. அதாவது இந்த அரசாணையின் அடிப்படையில் ஆசிரியர் வேக்கன்சி அதிகரிக்கும் என்றும் அதன் பிறகு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் என்றும் சிலர் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்கலாம். அதாவது ஆனால் அதை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே உறுதியான ஒரு செய்தியாக வந்து நம்ம சொல்லக்கூடாது. வேக்கன்சி வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுவது வேறு, வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் நோட்டிஃபிகேஷன் உறுதி அப்படின்னு சொல்கிறது வேறு. இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. எனவே ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் எல்லாருமே வேலைவாய்ப்பை எதிர்பார்ப்பவர்கள் இந்த தகவலை சரியான முறையில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த அரசாணை வந்து உண்மையானது. அதில் ஆசிரியர் பயிற்றுனர்களின் பணியிடங்கள், காலி பணியிடங்கள், 15% மாநில சராசரி மற்றும் பொது கலந்தாய்வு தொடர்பான விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இது வந்து 2018ஆம் ஆண்டின் அரசாணை என்பதால் இதை வச்சு தற்போதைய 2026 வேகன்சி எண்ணிக்கையை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அதுக்காக புதிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். மேலும் புதிய டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியானால் அதில் எந்த பாடத்திற்கு எத்தனை பணியிடங்கள், எந்த பிரிவில் எத்தனை பணியிடங்கள், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன போன்ற அனைத்து தகவல்களும் வந்து இருக்கும். அந்த அதிகாரப்பூர்வ தகவலை வச்சு தான் நம்ம சரியான கணக்கை வந்து பார்க்க முடியும். எனவே இப்போது இந்த செய்தியை பார்த்தது ஆசிரியர் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அதிகரித்து விட்டது என்று நினைத்து குழப்பமடைய வேண்டாம். அதே நேரத்தில் நல்ல வாய்ப்பு வராது என்றும் நினைக்க வேண்டாம். தற்போதைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். மொத்தத்தில் இந்த அரசாணையின் சாரம்சம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் பணிபுரிந்த ஆசிரியர் பயிற்றுனர்களின் பணியிடங்களில் ஏற்பட்ட மாற்றங்களையும் காலி பணியிடங்களையும் கருத்தில் கொண்டு பணியிடங்களை சமநிலைப்படுத்துவதற்காக பணி நிரவல் மற்றும் பொது கலந்தாய்வு நடத்த அரசு வந்து அனுமதி வழங்கியது. மாநில அளவிலான சராசரி காலி பணியிடத்தையும் கருத்தில் கொண்டு மாவட்டங்கள் மற்றும் வட்டார வள மையங்களில் பணியிடங்களை சீரமைக்கும் நடைமுறை வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. மேலும் மாநில சராசரியை தாண்டி இருக்கும் கூடுதல் காலி இடங்களும் ஒரே மாவட்டத்தில் நீண்ட காலமாக பணிபுரியும் பணியாளர்களின் நிலையும் கலந்தாய்வில் கருத்தில் கொள்ளப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் அரசாணையில் உள்ள முக்கியமான தகவல். இதில் இருந்து 2026இல்
எத்தனை புதிய ஆசிரியர் பணியிடங்கள் வரும் என்பதை மட்டும் இந்த அரசாணையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான தற்போதைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் தான் உறுதியாக அது தெரியும். ஆனால் ஆசிரியர் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பின்னணி தகவல். ஓகேவா? அதனால தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து கொண்டே நம்ம இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.